ராவணன் வந்துட்டு சீதையை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு ஸ்ரீலங்காவில் வந்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து நெருக்கமாகறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாராம். அவங்கக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாராம். ஆனால் சீதை வந்துட்டு இவர்கிட்ட வந்து முகமே கொடுக்க மாட்டாங்களாம். பின்ன கடத்திட்டு வந்து வச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க, வேறு என்ன கொஞ்சம் செய்வாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க பேசவே மாட்டாங்களாம். இவர் வந்து போய் பேசணும் டெய்லி ட்ரை பண்ணுறாரு. அவங்க முகமே கொடுக்க மாட்டுறாங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்துட்டு ஒரு ஐடியா யோசிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி நம்ம வந்து ராமர் மாதிரி வேஷம் போட்டு போகலாம். ராமர் மாதிரி வேஷம் போட்டு போனால் சீதை வந்து நம்மளை ராமர்னு நினச்சிட்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம வந்து மேஜிக் பண்ணி ராமர் மாதிரி மாறிடுறாரு. மந்திரம் பண்ணி அப்படியே உருவத்தை வந்து ராமர் மாதிரி மாற்றிட்டு சூப்பர் இப்போ போய் நம்ம சீதைக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் வந்துட்டு ஒரு கண்ணாடியை பார்க்குறாராம். அந்த கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு செகண்ட் நின்றுட்டு ஓகே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து தன்னுடைய உருவத்தை கண்ணாடியில் ராமராக பார்க்குறார் கரெக்டாக, ஏன்னா வேஷம் போட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அப்படியே அதை ஒரு 2 செகண்ட் அதை அப்படியே பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு ஏதோ என்ன யோசிச்சாரோ தெரியல, இப்படி இது வேண்டாம், இது இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை வந்து கைவிட்டுருவாராம். ஸோ அப்படி விட்டுட்டு வந்து வேண்டாம் அந்த ஐடியா அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை வந்து ஆக்சுவலாக என்னோடய தமிழ் டீச்சர் வந்து சொல்லுவாங்க ஸ்கூலில். ஸோ இந்த கதை எதற்காக சொல்லப்படுது அப்படின்னா வந்துட்டு ராமர் மட்டும் நல்லவர் இல்லை, ராமர் மாதிரி வேஷம் போட்டால் கூட அவனால் தவறு செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு புனிதமான ஒரு வேஷம் அது அப்படின்ற அர்த்தத்துக்கு அது சொல்லியிருப்பாங்க. பட் வந்து நான் இந்த கதையை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்து நம்மளுடைய அவுட்வர்ட் லுக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அப்பியரன்ஸ்லாம் மேட்ரு இல்லை, ஒன்லி ஹார்ட்டு தான் வந்து மேட்ரு, சோல் தான் மேட்ரு, கேரக்டர் தான் மேட்ரு. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் வெளி தோற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ராமர் மாதிரி மனதளவில் ராமர் மாதிரி இல்லைனா கூட வெளி வேஷம் வந்து நல்லா கொஞ்சம் டிப்டாப்பாக போட்டுட்டோன்னா அந்த உடைக்கான அந்த உருவத்திற்கான ஒரு ஆராவே வந்துட்டு நம்மளையும் சேர்த்து அது ஒரு உயரிய இடத்துக்கு கொண்டு போகும் என்றது தான் 100% உண்மை. அதனால தான் வந்து இந்த இந்த அரசியல்வாதிங்க, பிஸ்னஸ் மேனு எல்லாருமே வந்துட்டு அந்த அப்படியே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான ரீசனு அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு சட்டையை போட்டு ஒரு வாட்ச் கட்டிட்டு போனாலே அந்த ஒரு நல்ல வைப்லேயே வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவிட்டியாட்டு இருக்கும். கிழிஞ்ச துணியாக இருந்தாலுமே வந்து அதை வந்து நீ துவச்சி அயன் பண்ணி போட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதோட அர்த்தம். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் அவுட்வர்ட் ப்ரெசன்ஸ் ஆல்சோ மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உடனே நீ ரொம்ப அழகாக இருக்காதான்னு கேட்காத, அது வந்து ஏதோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு. பட் ஸ்டில் நீங்கள் எல்லோரும் ப்ராபப்ளி தலைவாரி இன்னும் பெட்டராக ட்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.